லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நம்ம வீட்டில் வந்து ஒரு சமைச்சு சாப்பாடு போட்டாலே தட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், வாயை பார்ப்போம், எப்படா இவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. சில ஜென்மங்க அது கூட சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னால் வந்து இந்த ஒரு சமையல் ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு 10 இருந்தால் தான் எனக்கு சாப்பிடவே முடியும். ஓகே, அந்த மாதிரி வேணா ஒரு ஃபுட்டி நான் இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பண்ணி ஹஸ்பண்ட் சாப்பிடணும், அதை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட போவோம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வந்து அவங்களுக்கு தோசை பிடிச்சா, நமக்கு இட்லி பிடிச்சா கூட நம்ம தோசை தான் சாப்பிடுவோம். இந்த காலத்தில் அப்படி இல்லை. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுமா, நான் போட்டு தரேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து ரியலி பிளெஸ்ட் ஆக்சுவலி. கதாபாத்திரங்களை நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அது எல்லாமே எங்க அம்மா தான். நான்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கடைசி வரைக்குமே நீங்க கடைசி வரைக்கும் 100 படமும் எங்க அம்மா தான். எல்லாமே எங்க அம்மா. வணக்கம் மேம். எனக்கு எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேன். ஓகே மேம். இப்போ இந்த ஈவெண்ட்க்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா நீங்க ஃபீல் பண்றீங்க? உண்மையிலேயே சாப்பாடுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சாப்பாடை பத்தி வந்து ஒரு பெரிய ஷோ பண்றாங்க. அதுவும் எங்கெல்லாம் இருந்த எல்லா குழந்தைங்களும் வந்து இறங்கி நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவங்கள வந்து கை கூப்பி வர சொல்லி அவங்களுடைய திறமைகளை காட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய பெரிய பரிசு பொருட்கள்லாம் தர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே. நம்ம வீட்டில் வந்து ஒரு சமைச்சு சாப்பாடு போட்டாலே தட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், வாயை பார்ப்போம், எப்படா இவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. சில ஜென்மங்க அது கூட சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாரையும் வரவேற்று அவங்க பண்ணுற ஒரு ரெசிபியும் அவங்க வந்து வேற லெவலில் வந்து கொண்டு போக போகிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே மேம். இங்கே நிறைய பேர் சமைக்கிற அந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி எப்படி இருந்தது நீங்கள் பார்க்கும்போது? இல்லை, எல்லா ரெசிபியும் நல்லா இருக்கும், எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஒருத்தர் ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக செய்யும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு தயிர் சாதம் கூட ரொம்ப சுவையாக இருக்கும். அது வந்து எப்போவுமே வந்து லவ்வபலாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த தாட்ஸும் இல்லாமல் உண்மையிலேயே அது வந்து பழைய சாதமாக இருந்தாலும் அது வந்து தேவாமிரதமாக தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் இதுதான் எப்போதுமே எனக்கு பிடிச்சது அப்படின்னா நான் இந்த ஸ்வீட்டை சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு ஸ்வீட்டுன்னு மட்டும் இல்லை, எனக்கு ஃபுட்டே ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டே அவங்க வந்து கரெக்டான ஆளை தான் நான் கூப்பிட்டுருக்காங்க ஷோவுக்கு. நான் வந்து ரொம்ப ஃபுட்டி ஆக்சுவலி. ஓகே. என்னால் வந்து இந்த ஒரு சமையல் ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு 10 இருந்தால் தான் எனக்கு சாப்பிடவே முடியும். ஓகே. அந்த மாதிரி வேணா ஒரு ஃபுட்டி நான். ஓகே. இப்போ ஃபுட்லேயே அப்கிரேடேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸ்வீட்டாக இருக்கட்டும், டெசர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்ததுல இதுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபேவரட் சொல்லிடாதீங்க, லேட்டஸ்ட்டாக வந்ததுல அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? என்ன நீங்க பண்ணாலும் ஒரு ரவா கேசரி வந்து தோக்கடிக்க முடியாது, ஒரு சக்கரை பொங்கலை வந்து பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுனை வந்து என்ன பண்ணாலும் கடைசியில் நம்ம வந்து கை அங்கதான் போகும். என்னதான் புதுசா ட்ரை பண்ணாலும் அது அன்னைக்கு வரைக்கும் தான் நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங் இருக்காது. பட் எப்பவுமே பழமை தான், புதுமை தான். ஓகே. இப்போ சமையல் அப்படின்னு சொல்லிட்டாலே பொதுவாகவே அந்த ஒரு டேப் இருக்கும், பெண்கள் சமைக்கணும், ஆண்கள் வந்து பெருசாக சமைக்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி. இன்னைக்கு ஈவெண்ட்ல நிறைய ஆண்கள் செஃப் எல்லாம் இருந்தாங்க, அதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்குள்ள ஆண்கள் சமைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அந்த காலம் அங்க ஆண்கள் சமைக்கக்கூடாது. நலன் யாருங்க? நல்லனே வந்து அங்கிருந்து தான் நமக்கு வந்து சமையலே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து அடுப்படியை விட்டு வெளியே வரக்கூடாது, அவங்களுக்கு உலகம் தெரியக்கூடாதுன்னு நம்ம அடுப்படிக்குள்ளேயே வந்து வச்சிட்டோம். இப்ப பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் மாதிரி பெண்கள்லாம் இப்ப வந்து வெளியே வந்துட்டாங்க. அதை விட ஆண்கள் நாங்கள் சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கோம், எங்க வேணா போய் நீங்க ஒர்க் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சமைச்சு போடுறோம்னு தில்ல வந்திருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆண்கள். ஓகே மேம். இந்த மாதிரியான ஐடியாலஜிஸை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எந்தெந்த விதத்துல விதைச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா என் மாப்பிள்ள வந்து என் பொண்ணுக்காக அவ்வளோ சமைச்செல்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி என் பையன் தன்னுடைய ஒய்ஃப்காக, என்னுடைய மருமகளுக்காக அழகா செஞ்சு கொடுப்பான், எல்லாமே பண்ணுவாங்க. கிவ் அண்ட் டேக் தானே எப்பவுமே. நான் இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம வந்து பண்ணி ஹஸ்பண்ட் சாப்பிடணும், அதை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட போவோம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வந்து அவங்களுக்கு தோசை பிடிச்சா, நமக்கு இட்லி பிடிச்சா கூட நம்ம தோசை தான் சாப்பிடுவோம். இந்த காலத்துல அப்படி இல்லை. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுமா, நான் போட்டு தரேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து ரியலி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஓகே மேம். இப்போ அந்த காலத்துல அதை கடந்து வந்திருப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தோணுமா அது இப்படி இருக்கக்கூடாது, இது மாற்றம் வேணும்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த டைம்ல தோணில? மாற்றம் எனக்கு அது தோணலை. நான் இப்பவும் எங்க மாப்பிள்ள வந்து என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், ஐயோ மாப்பிள்ளை நீங்க உட்காருங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லைம்மா, நான் என் பொண்டாட்டிக்கு தானே பண்றேன், நான் ஆசையா பண்றேன், நீங்க விட்டுருங்கம்மா, நீங்க நான் அவளுக்கு நான் ஆசையா பண்றேன்னும் போது எனக்கு அப்படியே பெருமையாவும் இருக்கும். என்ன கிரேட்ல, ஏன்னா மென்னுனாலே சாவனிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படியே அதை உடைச்சிட்டு இந்த காலத்து பிள்ளைங்க, படிச்ச குழந்தைங்க பியூட்டிஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ற விதத்தை பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம்.
ஓகே ஓகே மேம். கத்துக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள். ஓகே மேம், இப்போ உங்க கரியர் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு, எப்பவுமே நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே சூப்பர் தான் எனக்கு கரியர். ஓகே மேம், இப்போ வெவ்வேறு லாங்குவேஜஸ்ல பண்றீங்க. தமிழ்ல கடைசியா அரண்மனை 3ல காமெடி ரோல் கடைசி இருக்கீங்க, நிறைய வரப்போகுது. ஐ மீன் இன்னுமே வரப்போகுது மேம். நாங்க லாஸ்டா செம்ம ரெஜிஸ்டர் ஆன ஒரு ரோல் அப்படின்னா அடுத்தது இந்த ரோல் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல? அப்படின்னு இல்ல, எல்லா ரோலுமே ப்ராமிசிங் தான். பண்ற ஒரு விஷயமே வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு வந்து பிடிச்சாதான் நான் பண்ண முடியும். பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட எல்லா படங்களும் எல்லா சீரியலுமே வந்து நான் ஆசைப்பட்டு பண்ற ஒரு கேரக்டர்ஸ். ஓகே, ஹாப்பியா இருக்குது. ஓகே, இதுதான் கிடையாது. எனக்கு உங்களோட கரியர் பார்க்கும்போது, உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமா ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, காமெடி பண்றவங்க அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ரோல் போயிட்டு பண்றதை பார்க்க முடியும். நீங்க சீரியஸா இருந்திருக்கீங்க, அந்த டைம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹார்ட் த்ரோபா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காமெடி பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது நீங்க அந்த சமயத்துல நீங்க அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஓகே பண்ணலாம். சரி, ஐ டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஒரு டைரக்டர் என் மேல வந்து உன்னால பண்ண முடியும்னு சொல்லும்போது சத்தியமா என்னால பண்ண முடியல அந்த நேரத்துல. பட் ஆனா அவங்க வந்து இல்ல, உனக்கு வந்து உன்னோட பாடியில நீ நல்லிங்கிறத மறந்துரு. நீ ஒரு சின்ன பாப்பா, நீ வந்து லண்டன்ல பாத்தீங்கன்னா அந்த பேபிமானா நீ பேபிமா தான். ஸோ நீங்கள் நல்லிங்கிறதையும் விடுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது என்னோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியும். எனக்குள்ள இப்படி ஒரு காமெடியன் இருக்கிறதுங்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். உங்களுக்கு அது தெரிஞ்சது எப்போ மேம்? நமக்கு காமெடி வருது இல்லை அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? சின்ன பாப்பா அப்பதான் தெரிஞ்சது. சின்ன பாப்பா அந்த டைம்ல தான். ஆக்சுவலி நான் அன்பு மன்னம்னு ஒரு சீரியல் பண்ணும்போது தேவி பிரியா சொன்னாங்க, நீங்க பயங்கரமா காமெடி பண்றீங்கம்மா. அசல் இல்லை எனக்கு அதெல்லாம் வராது பிள்ளை, நான் ரொம்ப சீரியஸ் கேரக்டர். இல்லை நீங்க நிறைய விஷயங்கள் நான் உங்களை பாக்குறேன், நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களை நோட் பண்றேன். என்ன முதல்ல கண்டெடுத்தது வந்து தேவி பிரியா தான் எனக்கு காமெடி வரும்ன்றது. ஓகே, அவங்களுக்கு அப்புறம் தான் நான் சின்ன பாப்பா பண்ண ஆரம்பிச்சது. ஓகே மேம், ஒரு லீட் ஆக்ட்ரஸா இருக்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு நடந்திருக்கும். இது எதனால நடந்தது? இது நடந்த போது நான் இப்படியெல்லாம் நான் இதை கடந்து வந்தேன், இதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எதுவும் சொல்ல முடியுமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்? பிகாஸ் நான் அந்த ஏஜ்ல வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு பப்ளி கேரக்டர் பண்ணேன், ஒரு சாமி படம் பண்ணேன், நிறைய படங்கள் வந்து பயந்து போய் பண்ணேன். அந்த மாதிரி என்னோட கரியர் கிராஃபே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா. ஸோ அதுக்கப்புறமா நானா ஆசைப்பட்டு மேரேஜ் லைஃப் போனேன். அது அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து சீரியல்ல வந்து என்னை வரவேற்று கூப்பிடும் போது என்னால இப்படி ஒரு கேரக்டர், ஒரு தாசி கேரக்டர் பண்ண முடியுமான்றத பயங்கரமா ரிஜெக்ட், அப்படியே என்னை வந்து ரொம்ப முத்திரை குத்தி எனக்கு வந்து ஆழமா அந்த கேரக்டர்களை உட்கார வச்சது குட்டி பத்மினி அம்மா தான். ஸோ எனக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் கொடுத்தது கேரக்டர்ஸ் தான். எனக்கு அந்த கேரக்டர் தான் என்ன வழி நடத்துச்சுன்னு சொல்லுவேன். வழி நடத்துச்சுன்ற சென்ஸ் அந்த டயலாக்ஸ், நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து வெளியே போல்டா பேசி போல்டா என் லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணதுக்கான காரணமே என்னோட கேரக்டர்ஸ் தான். ஸோ அது வந்து ஐயோ நான் அப்போ ஹீரோனா இருந்தேன், இப்போ நான் வில்லியா ஆக்ட் பண்றேன், ஐயோ காமெடியன் ஆயிட்டேன், அதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். தண்ணி எப்படி ஓடுதோ அப்படி ஓடி போயிட்டே இருப்பேன். ஓகே மேம், அந்த டைம்ல கதாபாத்திரங்கள் அந்த நீங்க செலக்ட் பண்றதா இருக்கட்டும், இப்போ இன்ட்ரோவர்ட்னோடனே எனக்கு 100வது நாள்ல ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஒய்ஃபா இருப்பீங்க, தான் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க இருப்பீங்க. கதாபாத்திரங்களை நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அது எல்லாமே எங்க அம்மா தான். அம்மா தான். நான்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கடைசி வரைக்குமே நீங்க கடைசி வரைக்கும் 100 படமும் எங்க அம்மா தான். எல்லாமே எங்க அம்மா தான். 100 படம் நீங்க 100வது நாளும் அவங்க தான். எல்லாமே அவங்க தான், சகலமும் அவங்க தான். ஓகே, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க இந்த படம் எல்லாம் நல்லபடியா நடக்கும், என்ன கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. ஓகே, எங்க அம்மா தான் எல்லாமே செலக்ஷன் செய்வாங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ண டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த ஒரு ஹீரோ, இவங்க கூட நான் நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் கூடயும் சொல்லிடுவீங்க, ஆனா பர்டிகுலரா இருக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படி? இல்ல, பிகாஸ் நாங்க வந்த பீரியட் தான் சத்யராஜ் அண்ணனா இருக்கட்டும், விஜயகாந்த் அண்ணனா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், பிரபுனாவா இருக்கட்டும், சுரேஷ், பாண்டியன், எல்லாமே அந்த பீரியட் 80sல தான் எல்லாருமே வந்து இந்த க்ளோரிஃபை ஆற அந்த டைம். ஸோ எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி, ஒரு யூனிட்டி, அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த ரேஞ்சே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஹீரோ படத்துலயுமே 20 படம் பண்ணியிருக்கேன், 18 படம் பண்ணியிருக்கேன், 13 படம் எப்படி பண்ண முடியும்? அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா தானே, அந்த ஒரு சந்தோஷம் இருந்தா மட்டும் தானே பண்ண முடியும். ஓகே, அதனால எனக்கு இவங்க தான் அவங்க தான் கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.